தாவேக்கா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடனமெல்லாம் ஆடி இருக்கிறாரு. தத்துவமாக பேச முடியும், இல்லை அரசியல் பேச முடியும். கூத்தாடி என்ன பண்ணுவாங்க, அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணுறாரு. புது திருக்குறள் ஒன்று சொல்றாருல்ல சார், அவர்கிட்ட முதல்ல பழைய திருக்குறளில் ஒரு 4 கேட்டாலே தெரியாது. அத்துழியம் அக்கிரமம் இதெல்லாம் முதற்றே உலகு திமுக அப்படின்னு. முதற்றே உலகுன்னா என்ன? உலகின் முதன்மையானதுன்னு அர்த்தம். ஏதோ லூசுத்தனமாக என்ன தேவை பண்ணணும்னு விஷயம் தெரியாது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டு போகணும். திமுகவை பவள விழா பாப்பா அப்படின்னு குறிப்பிட்டு இவர் வெள்ளி விழா வரைக்கும் கூட இருக்க மாட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்சுன்னா காணாமல் போயிடும். எம்ஜிஆரையும் இப்படிதான் விமர்சிச்சாங்க. ஜெரா ஆக முடியாது, கவுண்டமணியாக கூட ஆக முடியாது. இப்போ ஏடிஎம்கேவை விமர்சிக்கலையே சார், அவருடைய முழு பேச்சிலே சாணி வெளியில் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா மக்கள் வருவாங்க எலெக்ஷன் அன்னைக்கு, அவங்க கடைசி வரைக்கும் வர மாட்டாரு. இன்றைய பேச்சு எதை உணர்த்துது சார்? அரசியல் அறக்கூவன்றதை உணர்த்துது. எம்எல்ஏ சீட் எதுவும் பெறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? நிறைய எம்எல்ஏ சீட்டு வேணா துண்டு சீட்டில் எழுதி வேணா எம்எல்ஏன்னு ஒட்டிக்கலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களுடைய தாவேக்கா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடனமெல்லாம் ஆடி இருக்கிறாரு, பாத்தீங்களா சார்? அவருக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? அவர் என்ன இதாக தத்துவமாக பேச முடியும், இல்லை அரசியல் பேசுவோம். அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணுறாரு. கூத்தாடி என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஆட தெரிஞ்சதும் ஆடுவாங்க, அவ்வளோதான். கரகாட்டம் ஆட தெரிஞ்சவங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு கரகம் ஆட தெரிஞ்சோன்னா அவங்க ஏதாவது உங்களால் உங்கள் திறமையை காட்டுங்க அப்படின்னா கரகம் தான் ஆடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் ஆடியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அது தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. இந்த புது திருக்குறள் ஒன்று சொல்கிறார்ல சார், அகர முதல்ல எழுத்தெல்லாம்க்கெல்லாம் புதுசாக ஒரு திருக்குறள். அவர்கிட்ட முதல்ல பழைய திருக்குறளில் ஒரு 4 கேட்டாலே தெரியாது. புது திருக்குறள் அவர் அத்துழியம் அக்கிரமம் இதெல்லாம் முதற்றே உலகு திமுக அப்படின்னு. முதற்றே உலகுன்னு சொல்லிட்டு எப்படி திமுக ஆகும்? எதை லூசுத்தனமாக பேசுகிறது. அதாவது என்னத்தையோ ஒன்று சொல்லிவிட்டு அது திருக்குறள் சொன்னால் அப்படி. அதாவது இப்போ எல்லாமே உலகு, முதற்றே உலகுன்னா என்ன? உலகின் முதன்மையானதுன்னு அர்த்தம். அப்புறம் அதை எப்படி உலகின் முதன்மையானதுன்னா இவரும் சேர்ந்து தானே அதில் வருவார். வேறு எப்படி அதை எப்படி திமுகன்னு சொல்ல முடியும்? ஏதோ லூசுத்தனமாக என்ன தேவை பண்ணணும்னு தெரிஞ்சது ஒன்றும் விஷயம் தெரியாது. என்ன தேவை பண்ணி விட்டு போகணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டு போகணும். இந்த பவள விழா பாப்பா ஏற்கனவே அவருடைய அறிக்கையிலையும் சொல்லியிருந்தாரு. பவள விழா பாப்பா திமுகவை இன்னைக்கு மறுபடியும் திமுகவை பவள விழா பாப்பா அப்படின்னு குறிப்பிட்டு. பாப்பாவுக்கு பவள விழா வரைக்கும் நாள் இருந்திருக்குல்ல. இவர் வெள்ளி விழா வரைக்கும் கூட இருக்க மாட்டார். அதான பிரச்சனை ஒரு கட்சி. 2வது வருஷம் முடிஞ்சு இப்போ 3வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. 3வது வருஷம் முடிகிற வரைக்கும் கட்சி முதல்ல 3 வருஷம் இருக்குமான்னு முதல்ல பார்ப்போம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னே காணாமல் போயிடும். மூடிட்டு திருப்பி உள்ளே போய் பற்றி படுத்துக்குவார். ஆனால் அவருக்கு ஏதாவது சொல்லணுன்றதுக்காக இப்போ அதாவது என்னென்னா அந்த வன்மத்தை கக்கிறது தான். நம்மளை போட்டு இப்படி போட்டு அடிக்கிறாங்க, நம்ம எதாவது சொல்லி ஆகணுன்றதுக்காக இதையாக ஒன்று சொல்லுவார். எம்ஜிஆரையும் இப்படிதான் விமர்சிச்சாங்க. எம்ஜிஆர் அரசியல், அதாவது அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச எம்ஜிஆரே அப்படி அந்த காலத்தில் விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத விஜய் அப்படி விமர்சிக்க மாட்டாங்களா? எம்ஜிஆர் கட்சியில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், திமுகவில் பொருளாளராக இருந்தார். அதுக்கு முன்னாடி கட்சி கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காரு. இவர் ஒன்றுமே பண்ணலையே. விரல வச்சா கடிக்க தெரியாது அவருக்கு. இவர் அப்புறம் விமர்சனம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அதே தான் அவரும் சொல்கிறாரு சார். எம்ஜிஆரும் இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணார், அவரும் இப்போ திமுகவில் இருந்தார், 54லேருந்து அவர் கட்சியில் இருந்தார். அப்படிப்பட்ட எம்ஜிஆரையே இப்படி தான் சொன்னாங்க, தகர டப்பா. அப்புறம் நீ நீ தகர டப்பான்னு ஒன்று அவ்வளோ இருந்த எம்ஜிஆரே தகர டப்பான்னாங்கன்னா அப்போ இவர் இவர் என்னது சொல்கிறது? அதே தான் என்னையும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாருல சார். இல்லை, இவர் எம்ஜிஆர் மாதிரி இவரை காட்டிக்கிறாரு. இவருக்கு எம்ஜிஆருக்கு சம்மந்தமே கிடையாது. எம்ஜிஆர் வேறு லெவலில், இவரெல்லாம் மகாபெரும் தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரோட இவராக சேர்த்துக்கிறாரு. என்னையும் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சொல்கிறார். இவர் எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆராக ஆக முடியாது, இவர் கவுண்டமணியாக கூட ஆக முடியாது. இப்போ ஏடிஎம்கேவை விமர்சிக்கலையே சார், அவருடைய முழு பேச்சிலையும். அதான் 2 நாளில் அடியில் சாணி வெளியில் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்கல்ல. அவங்க அடித்ததில் ஆதவரிச்சு அன்றைக்கி அலறிட்டான்ல. ஐயோ நீங்கள் நம்ம அது எதிரி அவங்க கிடையாது, நமக்கு திமுக தான், திமுக பற்றி மட்டும் பேசுவோம்னு சொல்லி அன்றைக்கே பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அடித்தாங்க ஒரே 2 நாளில் இப்போ அவங்க எதையோ தோண்டி எடுத்துட்டாங்க. அதிமுகவில் தோண்டி எடுத்து கிழிச்சு தொங்க போட்டு காய போட்டாங்க. அதனால் நீங்கள் பேச மாட்டாப்புல. இப்போ ஏடிஎம்கே சீன்லேயே இல்லைன்னு தான் சொல்ல வராரு, நல்லா சொல்கிறாங்களே சார். அப்படி இருக்கா? இல்லை, அதுதான் சீனில் இருக்கா இல்லையான்றது தான் அவங்க போன வாரம் காட்டினாங்களே. அதிலே தெரிச்சு ஓட விட்டாங்களா இல்லையா? அதாவது அதிமுகவோட ஐடி விங்கே இவரால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கும்போது வேறு யாருக்கு ஒரு பதில் சொல்லுவார்?
அதனால் என்னத்தையாவது ஒன்று உளறி விட்டு போக வேண்டியதான். இந்த அதிமுகவும் விஜய் விமர்சிக்கல. இப்போ கரூர் சம்பவத்துல எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினவர் தான். சப்போர்ட் பண்ணி பேசின பாவத்துக்கு தான் வெடி வச்சாங்க. அப்புறம் திருப்பி தான் அவங்க போட்டு அடின்னு அடித்தாங்க. அடித்து ஓட விட்டு தான் போன வாரத்தோடு அவங்க அதுக்கப்புறம் வாயை திறக்காமல் இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்க காரணம் என்னென்னா, அவங்க ரொம்ப நாராசமாக ரொம்ப தர ரேட்டுக்கு இறங்கி அடித்தாங்க. அடித்ததில் ரொம்ப அவமானமாயிடுச்சு. விஜய் குடும்பம் இப்போ எதையோ இழுத்துட்டாங்க. அவங்க இழுத்து நாரை அடித்து இவனை அடுத்து என்ன பண்ணுற பாருன்றவனே பயந்துட்டாப்புல. அதனால் பேசாமல் இருக்காங்க. இந்த 2 வருஷம் அரசியல் பயணம் விஜயோடது இது என்ன? அவர் வண்டியே ஏறலைங்க. அப்புறம் எப்படிங்க பயணம்ன்றீங்க? அவர் எங்கே பயணம் போனார்? வண்டியே ஏறலையா? அவர் ஏதோ இந்த இந்தியா இந்த இதில் பசங்கள்லாம் இங்கேருந்து கிளம்பி இதுக்கு போவாங்க, காஷ்மீருக்கு பைக்லேயே. அந்த மாதிரி இவர் வந்து கோயம்பேடு வரைக்கும் கூட போகலையே இன்னும். இப்போ எப்படி ஒரு காஷ்மீர் பயணம் பண்ணார்ன்ற மாதிரி சொல்கிறீங்க? ஆனால் அவர் பெருசாக நான் ஏதோ சாதித்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டியது எல்லாருக்குமே. கான்ஃபிடென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுது அவங்களுக்கு? கான்ஃபிடென்ட்டு இருக்க வேண்டியதாக நல்ல விஷயந்தான். அவர் என்னத்தை பண்ணாருன்னு அவராக என்ன நினச்சிக்கிறாரு. அவராக வந்து அதாவது வாத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேலே நோக்கி சுட்டிங்கன்னா நம்ம கண்ணை மூடி கீழே விழுந்துமா. ஏன்னா நம்மளை சுட்டாயின்னு நினச்சி குணம் கழிச்சு முழிச்சு பார்க்கும்போது நம்ம சாகலையா அப்படின்னு எந்திரிச்சு ஓடாருங்க. இந்த மாதிரி வாத்து மேலே தான். இப்போ எப்படி சார் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா மக்கள் வருவாங்க எலெக்ஷன் அன்னைக்கு, அவங்க வெளியே வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார். இவர் சரி அப்போ இவருக்கு ஒரு மக்கள் வந்து ஓட்டு போடலைன்னா இவருக்கு முதல்வர் ஆகலைன்னா அரசியல் விட்டு விலகிடுவாரா? சினிமா அரசியல் விட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாரா? இல்லை ஊரை விட்டு ஓடி போயிடுவாரா? அதுக்கு சவால் விட்றாரான்னு கேளுங்க. மக்கள்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போடுறாங்கன்றார்ல. ஓட்டு போடலைன்னா என்ன பண்ணுறாரு? ஊரை விட்டு ஓடிடாரா தப்பி அப்படின்னு சவால் விட சொல்லுங்கள். நான் இருக்கவே மாட்டேன், இல்லை மருந்து குடிக்கிற அளவு கூட போக வேணாம், அட்லீஸ்ட் கிணத்துல குதிச்சிருவேன்னாலும் சொல்லுங்கள். சும்மா வெத்து வேட்டு வாயில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. இந்த கருத்து கணிப்புகளையும் ஒரு கருத்து கணிப்பு எல்லாமே டுபாக்கூர் தான். அது இப்போ ஓகே தான். ஏன்னா அவர் இவ்வளோ ஓட்டு வாங்குவாருன்னு போட்டிருக்காங்க. அதனால் அவருக்கே ஷாக்காக இருக்குது. அவர் 7% 8% ஓட்டு தான் வாங்குவார், 8-10 வாங்குவார். அவங்க கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் ஷாக்காக இருப்பார். ஊரே 8, 10, 12ன்னு சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் என்னடா 15ன்னு போட்டிருக்கீங்கன்னு. அதனால் ஷாக்காக இருப்பாப்புல. அவள்லாம் வாங்க மாட்டோன்றது அவருக்கே தெரியும். இன்றைய பேச்சு எதை உணர்த்துது சார்? விஜய் அவர்களுடைய 2 ஆண்டுகால அந்த அரசியல் அறக்கூவன்றதை உணர்த்துது. விஜய் வந்து ஒரு அரசியல் அறக்கூவ அப்படின்றத. ஆனால் நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ அதிமுக தரப்புலையுமே விமர்சிக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் கூட சொல்கிறாரு, அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதா, அதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும். அதை தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளும் அதான் சொல்கிறோம். ஊரே அதான் சொல்லுவோம். ஒன்றும் தெரியாமல் ஒருத்தன் ஆட்டம் மட்டும் ஆடுறாப்புலன்னா தெரிஞ்சது அதுதான்ன்றது தானே எல்லோரும் சொல்லுவாங்க. புரியுது அவங்களுக்கு? அதுதான் எல்லாருமே சொல்லு. இந்த கட்சிக்காரனால தான் பார்த்தானே உனக்கு இதை தவிர எதுவும் தெரியாது, இது பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது. இந்த தடவை கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, திமுக தலைவர் அவர்களே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இந்த மாதிரியெல்லாம் பேசுறது அவருக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறாரா சார் மக்கள் மத்தியில்? அவர் நினைக்கிறாரு. அவருக்கு என்ன 10வது பரீட்சை எழுதிட்டு வந்தவன் எல்லாரும் தான் பாஸ் ஆகிரும்னு நினச்சி தானே எழுதுகிறான். அப்புறம் மார்க்கை பார்த்தா தான் 8, 12, 16ன்றது தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம எழுதிக்க 10th எழுதியிருக்கோம், நம்பர் ஒருத்தருன்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 18 மார்க் 12 மார்க் தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் விஜய் களத்தில் அவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே அவருக்கு வாக்கு இருக்கா சார்? அப்படி வாக்களிக்கிற அளவுக்கான மக்கள் மனநிலை இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரா, இல்லை அது கள நிலவரத்தில் இருக்குதா? அப்படி இல்லை, அவராக ஒரு கற்பனை உலகத்தில் தானே வாழ்க்கை. விஜயோடைய வாழ்க்கையே வந்து ஒரு கற்பனை உலக வாழ்க்கை தான். கற்பனை, அவருடைய படம் எல்லாமே கற்பனை தானே. கதையும் கற்பனை. இப்போ அவர் ஐஜி அவர் படத்தில் வர்றாருன்னா அதுவும் கற்பனை தான். ஒரு த்ரிஷாவோட லவ் பண்ணுறாருன்னா அதுவும் கற்பனை தான். உண்மையிலே த்ரிஷாவை லவ் பண்ண முடியாது. இந்த படத்தில் ஒரு கேரக்டராக இருக்கும் நயன்தாராவோ த்ரிஷாவோ. அவர் வாழ்க்கையே கற்பனையில் தான் போயிட்டு. இந்த என்டிடிவி இன்டர்வியூ அது என்ன சார்? அது இன்டர்வியூ இல்லையே, என்ன இன்டர்வியூ? அவங்க யாரோ 4 பேர் சென்னை வந்திருக்காங்க, இப்போ விஜயை பார்த்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது இன்டர்வியூ கிடையாது. அவங்க பார்த்து பேசி இன்டர்வியூ கேட்குறக்காக போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு காஃபி கீஃபிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க ரசிகர் தானே, அந்த பொண்ணெல்லாம் ரசிகராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கா, அவ்வளோதான். அது இன்டர்வியூலாம் கிடையாது. பத்திரிக்கை உலகத்துக்கே இது ஒரு புதுசாக இருக்குல்ல சார்? புதுசு இல்லை, அவமானமாக இருக்குது. அது இன்டர்வியூன்னு நினச்சா அது அவமானம். புரியுதா அவங்களுக்கு? அது வந்து சும்மா போய் பார்த்துருக்காங்க, 4 பேர் போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எப்படி இன்டர்வியூனா எடுத்துகிட்டு வந்தது உள்ளே நடந்த சம்பவத்தை வெளியே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே. அது இன்டர்வியூலாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கக்கூட முடியாத ஒரு நிலையால் தெரியாத ஒரு நிலை, முடியாத ஒரு நிலை கிடையாது, தெரியாத நிலை.
இப்போ பத்திரிகையிலுமே ஒரு ஊடகத்தில் பேட்டி எடுத்தவரை வந்து உட்கார வச்சு அவரை பேச வைக்கிறது, இது எல்லாமே ஒரு இல்லை, இவங்க காசுக்கு எதை வேணாலும் செய்வாங்க. இப்போ ஜேர்னலிஸ்டம் கிடையாது. என்டிடிவிலாம் வித்துட்டு போயிட்டாங்க. என்டிடிவின்ற அந்த பிராண்டு மட்டும்தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே இருந்த புரோட்டா கடையில் இப்போ சில சரவண பவன் போர்டு அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போ முனியாண்டி விலாஸ் உள்ளே இருக்குது அப்படின்றது தான் இப்போ என்டிடிவி. என்டிடிவின்றது அந்த பேனர் மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்கவன் பூராமே கொத்து புரோட்டா போட்டுட்டு இருந்தவன், பானிபூரி விற்றவன் தான் இருக்கான். அதில் அவனுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு வச்சுருக்காங்க. அவங்க நம்ம ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து கோடி மீடியாவில் அவங்க வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு வந்து அச்சு ஊடகமெல்லாம் தாண்டி நம்மளாம் வீடியோவில் வந்துட்டோம். அச்சு ஊடகத்துக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து விஜய் இதெல்லாம் சொன்னார், இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்டோம், நல்லா பேசுகிறாங்க. அதில் அந்த பிடித்த தலைவர் அப்படிங்கிறதுல கூட விஜய் சொன்ன பதில் பெரிய சர்ச்சையாயிருக்கு. அது எப்படி யாரை சொல்லியிருக்காரு அவர்? விஜய் வந்து தனக்கு பிடிச்ச தலைவர் திமுகவுடைய தலைவர் தான் எனக்கு பிடிக்கும், கலைஞர் அவர்களை தான் பிடிக்கும்னு சொன்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? இது எப்படி தெரில, அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தானே தெரியும், உள்ளே பார்த்தவனுக்கு தானே தெரியும். புரியுதா? பார்த்து வந்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அதை அவர் சொல்லியிருப்பார். அப்படி அவர் சொல்லியிருந்தா எப்படி கலைஞர் அவர்களை பிடிக்கும், அவர் தான் எனக்கு பிடிக்கும்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற. புரியுதா? பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறது? இப்போ திமுகவில் சேர்ந்தால் என்னை முதல்வர் ஆக்கிடுவாங்களா, அமைச்சராக ஆக்க மாட்டாங்க. அதனால் நான் தனி கட்சி ஆரம்பித்து நான் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளோதான். அவர் என்றைக்கும் கலைஞர் தாண்டியோ ஜெயலலிதா தாண்டியோ அந்த மாதிரி ஒரு தலைவர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. புரியுதா அவங்களுக்கு? இப்போ இன்றைக்கி எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா படத்தை எல்லாம் செங்கோட்டையன் உள்ளே கொண்டு வந்துட்டார், இப்போ கலைஞர் படத்தையும் உள்ளே கொண்டு வரக்கான அரசியலை விஜய் செய்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியான நகர்வு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எல்லா தலைவரையும் போட்டு இந்த இதுக்கு இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு குழம்பு வைப்பாங்க. நடுராத்திரியில் விரதம் இருந்துட்டு காலையில் புளிக்குழம்பு ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்கும், பூசணிக்காய் இருக்கும், அவரைக்காய் இருக்கும், பாவக்காய் இருக்கும், கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு குழம்பு வருஷத்துக்கு ஒரு டைம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கிற வைகுண்ட ஏகாதசி குழம்பு வைக்கிறது தான் அந்த கட்சி. எந்த கட்சி? தாவேக்கா. அதனால் அவர் ஒரு இது வச்சுருப்பார், அவ்வளோதான். இப்போ தாவேக்கா 2 ஆண்டு முடிஞ்சிட்டு 3ஆவது ஆண்டை அடி எடுத்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் எலெக்ஷனில் நிற்கல, பாராளுமன்ற எலெக்ஷனில் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தல் நான் தான் அடுத்த முதலமைச்சர், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, இப்படி நிறையா பேசுகிறாரு. எப்படி கணிக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி 6-7% ஓட்டு தான் வாங்குவாங்க, அவ்வளோதான். 6-7 தற்கொலைகள் திடீர்னு வெளியே புற்றுச்சல் மாதிரி வந்தாங்கன்னா ஒரு 10-12% வாங்குவாங்க. அதோடு முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். எம்எல்ஏ சீட் எதுவும் பெறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? நிறைய எம்எல்ஏ சீட்டு வேணால் துண்டு சீட்டில் எழுதி வேணால் எம்எல்ஏன்னு ஒட்டிக்கலாம். அப்படி தான், துண்டு சீட்டில் வேணால் எம்எல்ஏன்னு எழுதி ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுக்கலாம். அப்படி தான் கொடுக்க முடியும். ஏன்னா 12-15% எம்எல்ஏ ஆக முடியாது. அதனால் அதை கொடுத்துட்டு கட்சியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவர் ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நீங்கள் கணிக்கிறீங்க சார்? ஸ்பாய்லர் தான், டிசைடிங் ஃபேக்டர்லாம் கிடையாது. ஸ்பாய்லர். இப்போ டீ கடையில் உட்காந்துருக்கீங்க, டீ ஆர்டர் பண்ணுறீங்க, 3 பேர் உட்காந்துருக்கீங்க, சொல்லி அவன் பாலை கலந்து சுட கொதிக்க வச்சு எல்லாம் போட்டு வச்சு டேபிள் வைக்கும்போது ஒருத்தன் தட்டி விட்டுறான்னு வைங்க, நீங்கள் டீ குடிக்க முடியாமல் போயிடும். டீ கடையே இல்லை, குடிக்க முடியாமல் அலைகிறதுன்றது வேறு. டீ கடையில் போய் டீயை வாங்கி வச்சு ஒருத்தன் ஒரு நாதாரி தட்டி விட்டு போயிடான்னு வச்சுங்க. கடைசி டீ நைட்டு கடை அடைக்க போகிறான் 10:45, ஏன் ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு போய் அலைகிறீங்க வேலையை பார்த்துட்டு. அந்த நேரத்தில் வர்ற டீயும் ஒருத்தன் தட்டி விட்டு போயிடான்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் விஜய் அரசியல். யாரோட ஓட்டை பிரிப்பாருன்னு கணிக்கிறீங்க சார்? எல்லாருமே ஒரு பக்கம் அதிமுக ஓட்டை தான் அதிகம் எடுப்பாருன்னு சொல்கிறாங்க. தற்குறிகளை ஓட்டை அதிகமாக பிரிப்பார். தற்குறிகள் கடந்த காலத்தில் யாருக்கு போட்டானோ அந்த வம்சாவளி அப்படியே அதுதான் மாறும் மேக்ஸிமம். அப்போ விஜயால் இப்போ இருக்கிற திமுக அரசுக்கோ சரி இல்லை அதிமுகக்கோ எந்த பாதிப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? ரெண்டே ஒன்றா சேர்க்குறீங்க நீங்கள். தற்குறிகள் இருக்கிறது ஓட்டு தாங்க பிரியும். அப்படி இருக்குன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த தற்குறி இப்போ அதோட வாரிசுகள் அப்படி இப்படி போனது வந்தது, அது இந்த பக்கமாக போகும். இந்த தேர்தலில் விஜய் அவர்களுடைய தாக்கத்தால் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும். அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காது பில்லி. அது எத்தனை 120-120 வருஷத்துக்கு மேலே இருக்காது. கிட்ட 100 பிரிட்டிஷ்காரன் இப்போ 100 சில்லற வருஷமாக அது கட்டி எப்போனா 1800 1700 எண்டில் ஆரம்பித்தது வேலை. 1800 கட்டப்பட்டது, 200 வருஷமாக இருக்குது. அது தொங்கெல்லாம் தொங்காது, அது அப்படி தான் இருக்கும். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படி தான் இருக்குது, ஒன்றும் தொங்காது.
இப்போ எப்படி சார் அவருடைய தாக்கம் தான் இந்த தேர்தலில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அவருனால தான் ஒரு தேர்தலுடைய முடிவுகளே மாறும், விஜய் தான் இந்த தேர்தலுடைய மையம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஊடகங்கள் பேசுறது, நிறைய பத்திரிகையாளர்கள் அதாவது புயல்னு வந்ததுன்னா மழை வரும், தண்ணி வரும், கடல் தண்ணி வெளியே வரும், மழை வரும், பல இடங்களில் மக்களுக்கு பயனாக இருக்கும், இல்லை அழிவு ஏற்படும், அப்புறம் திருப்பி சரியாகிடும். இது இயற்கை. இது புழுதி புயல். ஒன்றுமே இல்லை, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இல்லைனா ஒரு பக்கமாக திரும்பி நின்னீங்கன்னா திடீர்னு புழுதி காற்று அடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நேராக பார்க்கவும் முடியாது, பண்ண முடியாது. அப்படின்னா அது பயங்கரம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கம் திரும்பி நின்னீங்கன்னா மண்ணுலாம் போனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி தட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு புழுதி காற்று தான் இது. மீண்டும் அவர் நடிக்க தான் போவாரா சார்? அரசியல் கட்சியே க்ளோஸ் பண்ணி வேறு என்ன தெரியும்? ஒன்றா புரோட்டா மாஸ்டராக போக முடியும்? நடிக்க தான், அவருக்கு தெரிஞ்ச வேலை நடிப்பு தானே, அதுக்கு தான் போவார். இந்த ஜனநாயகன் பட விவகாரத்தில் தான் பயந்துட்டாரு, அதனால தான் அதிமுக விமர்சிக்கலை, பாஜக விமர்சிக்கலை. இப்போ சீனிவாசன் அதுக்கு முன்னாடி விமர்சிச்சுட்டா இருந்தார். அவர் ஏற்கனவே பயந்து போய் தான் இருக்காப்புல. அவங்க தூண்டுதலில் தான், நீங்கள் டிஎம்கே அடி நான் பார்த்துக்கிறேன், எப்படினாலும் நம்மகிட்ட தான் வரணும், நான் காப்பாற்றி விட்றேன், டிஎம்கே அடித்து நீ இந்த மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சுக்கோ அப்படின்னு தான் அவங்க காசு கொடுத்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அது அப்படியே போயிட்டுருப்பாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.